இதுக்கு தான் ராஜேஷ் நீ பண்ணுறேன்னு சொல்லி வாய்க்கிலேயே சொல்கிறேன். ஆனால் எல்லாமே நான் தான் என்ன தான் பண்ண சொல்கிறது. இதை மட்டும் இது பண்ணி கொடுக்குறியா, ஃப்ரை பண்ணி கொடுக்குறியா அப்படி இப்படின்ட்டு இப்படி போட்டு வாங்குவேன். இந்த வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு. ஸோ இப்போ நான் என்னோட டிஷ் பெப்பர் சிக்கன் செய்ய போகிறேன். இப்போ தான் டுட்டோரியல் பார்த்துட்டு வந்தேன் யூடியூப்பில் எப்படி பண்ணுறதுன்னு. ஓகே, உன்னோட பிரியாணி என்ற ஒத்திக்கு வரவை நான் பண்ண போகிறேன். சரி, இது ஒரு சேலஞ்சாக வச்சுக்கலாமா? 2 பேர் சமைச்சதுல யாருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஓகேவா? பெப்பர் சிக்கன் தான் நல்லா இருக்கும் நான் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறேன். என்னோட டைம் இது நான் தான் செய்ய போகிறேன். ஓகே, நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து பெப்பர் சிக்கனுக்கு தேவையான பெப்பர் இந்த இதெல்லாம் இப்போ தான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கு. அடுத்து வந்து இதெல்லாம் கொஞ்சம் எசென்ஷியலான ப்ராடக்ட்ஸ், அதனால் இது வச்சுருக்குது. இப்போ தலைங்க இது சிக்கன். ஆமாம், அடுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். ஓகே, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எடுத்தோடனே நல்லெண்ணெய் ஊற்றிக்கணுமா? ஆமாம், பாத்திரத்தில் ஊற்றக்கூடாதா? எடுத்தோடனே நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். அவ்வளோ போதும். எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கா? தேவையான அளவு தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. இப்போ அப்படித்தான் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு ஜூஜோ அப்படின்னு கேட்டால் மிடில் கிளாஸ் அப்படின்னு ஊற்றிட்டுருக்கோம். நாங்களாம் கையாலே அசால்ட்டை சட்டி பிடி பிடிச்சி நகட்டோம். நீ என்ன சட்டி பிடிச்சி நாட்டு தூக்கம் சூடாகிடுச்சான்னு எண்ணெய் சூடாச்சுன்னு எப்படி பார்க்கணும் லைட்டாக இருந்தால் அது யாருக்குமே தெரியாது பாரு. அப்படியே ஃபர்ஸ்ட் எடுத்தால் நம்ம கருவேப்பிலை தான் போடுறோம். ஓகே, கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி. ஏன்னா கடுகா? ஆமாம், ரைட்டாக டுட்டோரியல் மறக்காதுன்னு கடுகு தான். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் எந்த டப்பாலாம் என்ன இருக்குன்னு மறந்தே போச்சு. ஆமாம், அப்படி நீ தான் டெய்லி சமைக்கிற, அப்படியே என்ன இருக்குன்னு மறந்து போச்சு. கடுகு இருக்குது, உளுந்து மரப்பேங்க, கடுகு உளுந்து மரப்பேன் சேர்த்து தான் செய்யலாம். நாங்கள் தனித்தனி டப்பாவில் நான் போட்டு வச்சுருக்கேன். சரியா? கடுகு கொஞ்சம் ஃபஸ்ட்டு இதுக்கு கடுகு போடுவாங்களா என்னன்னே தெரியல. நீ பாட்டுக்கு எடுத்தோடனே கடுகு போடுறா. உளுந்து மரப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சாம்பாரை வைக்கிற நல்லா இருக்கும், டேஸ்ட்டுக்காக உனக்குக்காக தான் சமைக்கிறேன். கடவுள், கொஞ்சம் உளுந்து மரப்பு என்னதான் பார்க்க போகிறேன்னு தெரியல. தேவையான அளவு கருவேப்பிலாம் வேப்பல மாதிரி இருக்கு. சரி, ஓகே. கடுகு பொரியலுக்குள்ள ஏன்டா கருவேப்பிலை போட்டேன்? ஒன்றும் இல்லை, எல்லாம் பொரிஞ்சிச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் மட்டும் பிரியாணி இது பண்ணுறப்ப நீ என்ன சொன்ன? பொரியலுக்குள்ளே போட்டிருக்க அப்படின்னு சொன்னப்ப நீ மட்டும் கடுகு வெடிக்க கூட இல்லை, அதுக்குள்ள கருவேப்பிலையை போட்டேன். யாரும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சும்மா தான் எங்கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடாது. கையோடு என்ன பண்ணேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி வத்தல் கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, இது பேர் வத்தலாம். சரி, பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். அது லைட்டாக வரணுட்டு 1 செகண்டு தெரியும்டா. ஏன்னா லைட்டாக இப்படி திரும்பிக்கணும். ஓகே, இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 5 என்ன எல்லாமே பச்சை பச்சையாக இருக்குது. என்னை மட்டும் சொன்ன புதினா கொத்தமல்லி அரைச்சி போட்டதுக்கே பச்சையாக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இருங்க பாய், படைச்சட்டி முள்ளு வெறும் பச்சை பச்சையாக இருக்கு. இருங்க பாய். இந்த ப்ராசஸ்ஃபுல்லாகவே நம்ம ஸ்லோ குக்கிங். நான் எப்படி பிரியாணிக்கு ஸ்பைசஸ்லாம் போட்டோன்னே எவ்வளோ ஸ்மெல், எவ்வளோ அழகாக ஸ்மெல் வந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு ஸ்மெல் கூட வரவே இல்லை. ஸ்மெல் வந்து நல்லா இருக்குன்னு இருக்குமா? ஸோ இப்போ இந்த டைம் வந்து நம்ம சிக்கன் போட வேண்டியது இருக்குது. சாரி, நீங்கள் விஷயத்தையே மறந்துட்டேன். எங்கே நம்ம கரம் மசாலாவும் இதுவும் இங்கே வெறும் என்னென்ன போடுவாங்க கரம் மசாலா? ஆமாம், சிக்கன் மேலே தான் போடுவாங்க. சரி சொல்லு, இங்கே சொல்லு. நீ என்கிட்ட கேட்குறேன் ஒரு டுட்டோரியல் பார்த்தேன்னு சொல்லிட்டு. நீ ஃபஸ்ட்டு சிக்கன் போடுதானே? சிக்கன் அப்படியே போட்டுக்கலாம். ஆஹா, இன்னும் ரசமாட வருது. சிக்கன் கொடுங்க, ரசமாக ஏதோ ஒன்று. இப்போ தான் உனக்கு அந்த இது தேவைப்படுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் இது தேவைப்படுது. இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இருக்கும். சாமி, கை வலிக்குதுடா. சிக்கன் வந்து இப்படி போட்டோன்னே ஒரு மாதிரி ஆகும். அது அப்படியே நம்மளை ஏமாத்துது. நான் ரெடி ஆகிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துது நம்மளை. இந்த டைமில் வந்து நம்ம உப்பும் இதுவும் ஆட் பண்ணிக்கணும். மெயினான விஷயம் என்ன உனக்கு அப்படியே இந்த இடத்துல ஒரு பிம்பிள் வந்திருக்கு. ஆமாம், இது என்ன அடி பெரியதானே? சவுண்டவே காணும். இல்லை கம்மி தான் வச்சுருக்கேன், ஏன்னா அடி பிடிச்சிருன்றதுனால. ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக மஞ்சள் போட்டுக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போதும், ரொம்ப மஞ்சளாக இருக்கும். பெப்பர் சிக்கன், எல்லோ பெப்பர் சிக்கன். சுற்றி பார்த்தாலும் இதில் சிக்கன் ஸ்மெல்லே வரலையடா, ரசமாட வருது. பாப்பா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சிக்கன் ரசம் சாப்பிட்ருக்கேன். சிக்கன் ரசம் வந்து புது டிஷ்ஷாக இருக்கு. எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஐடியா. தமிழில் சிக்கன்ல ரசமா எப்படி இருக்கு? இது 1 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் எனக்கு பேர் இல்லையா? மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படியே இன்னும் உப்பு போடல, ஃபைனல் டச்சு உப்பு போடலாம். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் முக்கியம் கிடையாது. நான் கரம் மசாலா இல்லைன்னு இருந்துச்சு, அதனால் இப்போ சிக்கன் மசாலா தான் போட்டு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரும் இல்லைன்னு சொன்னால் நீ தான் இல்லை, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சொன்னீங்க. லைட்டாக டெம்டிங் ஆகுது. டெம்டிங் ஆகுதா? உங்கள் பிரியாணி மட்டும் டெம்டிங் ஆச்சு உனக்கு? இல்லை பார்த்தேன் இதான் அதே சொல்லி. இப்போ இந்த சிக்கன் பிரியாணி கொஞ்சம் போட்டுக்கலாம். கரம் மசாலா இல்லாதனால இந்த ஸ்மெல் நான் எங்கேயும் எனக்கு பழக்கப்பட்ட ஸ்மெல் மாதிரி வருது. சிக்கன் பிடிக்கும். ஆஹா, தீப்தியக்கா பண்ணாங்களே ஊதுராஜேஷ் பெப்பர் வேற போடுவா. இனிமே தான் ஊற்றணும். அப்புறம் லாஸ்ட்டாக மசாலா போட்டால் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஆனால் நீ என்னடானா இல்லையே, யார் சொல்லுது? இப்போ உனக்கு ட்ரையாக வந்துருச்சுன்னு என்ன பண்ண சொல்கிறேன்? ஆனால் சிக்கன் வெந்துருச்சானே தெரியலையே. நீ பார்த்து இது பண்ணிட்டு இருக்கா? சிக்கன்லாம் வந்துருச்சு எப்பயே. ஓகே, இப்போ நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அப்படி தானே? பெப்பர் சிக்கனா? அப்புறம்
நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு தர மாட்டியா? சரி பொழைச்சிப்போ, 4 பீஸ் தரேன். சிக்கன் மசாலாவும் பெப்பர் பொடியும் போட்டு அது மேலே முடிஞ்சு இது ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறது. எனக்கு என்ன தெரியும் அப்படியே மலை சேருது. இதுதான் மெயின் இல்லை? ஆமாம், அப்படி டீ விட்டு நல்லா இருக்கும் போல. என்ன ஆனால் ஸ்மெல் தான் வரல. ஸ்மெல் வந்து தான் நல்லா இருக்குமா? ஏன்டா இவ்வளோ கருப்பாக இருக்கா? அடுப்புலேயே நின்று சமைச்சு நானும் தான் அடுப்புலேயே நின்னேன். இந்த இப்போ தான் ட்ரை ஆகுது பாரு. தான் வேணும். எது அது கருகிட்டு இருக்கு? ட்ரை ஆகுதா? போதும் அது கருகுறமான எங்களுக்கு கருகுது எல்லாம். நான் இது பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பார்த்து பிரியாணி என்னாச்சு? ஓகே, நான் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். அவ்வளோதான், என் வேலை முடிந்தது. ஃபைனல் டச்சா பார்க்க முடியும். அப்படி இது பண்ணலாம். நீ போதும் ராஜேஷ், கருகிற மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை இது. அடா பாவி, போதும் ஆஃப் பண்ணிடுற, அடுப்பு ஆஃப் பண்ணிடுறாரு. இலங்கை கோழி வறுவல். அதே சும்மா ஒரு பேச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்குன்னு சொன்னால் அப்படியே மூஞ்செல்லாம் பல்ப்பு. இவ்வளோ நல்லா இருக்கா இல்லையா? சாப்பிட்டு பார்த்தா தெரியும். வா சாப்பிட்லாம். நான் என்னோட பிரியாணி பார்க்க போகிறேன். இதுதான் என்னோட பிரியாணி. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுவோம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்ப்போம் யார் வச்சது நல்லா இருக்குன்னு பார்ப்போம். என்ன கருகருன்னு இருக்கு. அப்படி தான் வித்தியா இருக்கும். நான் சாப்பிட்றப்ப தானே வித்தியா தெரியும். சாப்பிட்டு எடுத்து சாப்பிடு. இது உன்னோட. சாரி, என்னோட. என்ன சொல்லு. நல்லா இருக்கு, பட் ஆனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எங்கள் அம்மா எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணி தரும். நிஜம்மா கண்ணு கலங்குது இருக்கு. அதுதான் சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு அப்படியே அந்த டேஸ்ட் இருக்குல்ல, எனக்கு அப்படியே டக்குன்னு சாப்பிடணும். எனக்கு அதெல்லாம் நான் யோசிச்சேன். எங்கள் அம்மா எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணி தருவாங்க. கண்ணு கலங்குது இருக்கு. காரம் அழுது. சரி ஓகே, பிரியாணி டேஸ்ட் உன்னோடது. ஒரு வழியாக அடித்து பிடிச்சி சமைச்சாச்சு. இது நீ இது நான் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லப்போனால் ஓப்பனாக நான் சொல்கிறேன், பெப்பர் சிக்கன் சூப்பராக இருக்குது. உப்பு லைட்டாக கம்மியாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. நான் ஒன்று உனக்காக சொல்லலை, ஓகேவா? சிக்கனுக்காக சொல்கிறேன். ஆமாம், ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப சிக்கன் நல்லா தான் இருக்குது. பெப்பர் சிக்கன் நல்லா தான் இருக்குது. அதாவது நான் செஞ்சது இல்லை. இதுதான் இங்கே சண்டே ஸ்பெஷல். சண்டே எப்பயுமே இப்படி தான் போகும். ஒரு 11 o'clock வரைக்கும். இல்லை எப்பயுமே அப்படிலாம் போகாது. கொஞ்சம் ஒரு சில சண்டே இதோட மோசமாக போயிடும். அடிதடி எந்திரிக்கவே மாட்டான், தூங்கிட்டே கிடப்பான். 11 மணிக்கு எந்திரிச்சு சாப்பாடு ஆர்டர் போட்டு 3 மணிக்கு சாப்பிட்றது, அந்த மாதிரி தான் போயிருக்கு. ஸோ நீ கொஞ்சம் சமைச்சு சாப்பிடலாம். நார்மல் டே மணிக்கு எப்போ பார்த்தாலும் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டே இருப்பான். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகே, இந்த வீடியோ வர முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் எப்படி சண்டேலாம் போச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். இந்த வீடியோ எடிட் பண்ணி அடுத்த வாரம் சண்டே தான் வரும்.